ஏற்கனவே நான் இதே போல ஒரு சம்பவம் நடந்தபோது சொன்ன பதில்தான். இது தமிழ்நாடு அரசியலுக்கு ஆரோக்கியமானதல்ல. என்ன பின்னணியில் அவர்கள் இதை செய்கிறார்கள் என்பது தெரியாது. இது அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரமாகவும் கடந்து செல்ல முடியவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் திடீரென பதவி விலகும் சூழல் ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. இது உங்களுடைய யூகமான கேள்வி. யூகமான கேள்விக்கு நான் யூகமா பதில் சொல்ல முடியாது. நாங்கள் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு நல்கி இருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். அந்த ஆட்சி 5 ஆண்டுகள் தொடர வேண்டும் என்பதிலும் தெளிவாக இருக்கிறோம். அதிலே எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஊசலாட்டமும் இல்லை. அவரு தான் பதில் சொல்லணும். நான் எப்படி பதில் சொல்ல முடியாது. அவர் சொல்ற கருத்துக்கு நான் எப்படி இது அவங்க உட்கட்சி விவகாரம் அது தெரியலையே. என்ன அது என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல. அது அதுல போய் நாங்க என்ன கருத்து சொல்ல முடியும்? NLC பங்குகளை விற்கும் முயற்சியை முதலில் கைவிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. மெல்ல மெல்ல தனியார்மயப்படுத்துகிற நடவடிக்கைகளை தொடர்ந்து ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருகிறது. அவ்வாறு விற்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தில் தமிழ்நாடு அரசு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஏற்கனவே பல்வேறு கட்சிகள் வலியுறுத்திய ஒரு கோரிக்கை தான். நானும் அதனை வழிமொழிகிறேன். அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ருஷி ஆனந்த் ஆகியோர் நேற்று என்னை சந்தித்தார்கள். முறைப்படி அனைத்து ஆதரவு தருகிற கட்சிகள், அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் இந்த அழைப்பு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார்கள். கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி அந்த கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிய அனைவரையும் சந்திக்கிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்படுகிறது. அந்த நிகழ்விலே முதலமைச்சர் ஆதரவு கட்சிகளின் தலைவர்களோடும் பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்திப்புக்கு பிறகுதான் என்ன பேச இருக்கிறோம் என்பது தெரிய வரும். இருக்கலாம், அது பற்றி நேற்று சந்திப்பில் சொல்லவில்லை. ஆனால் முதலமைச்சர் அதில் பங்கேற்கிறார். ஒரு தேநீர் விருந்து போல அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அந்த தோழமை கட்சிகளின் தலைவர்களோடு முதலமைச்சர் சில நிமிடங்கள் பேசுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னர் தெரிய வரும். முதலமைச்சர் என்கிற முறையில் அவர் அங்கே சென்றாக வேண்டும், மக்களை சந்தித்தாக வேண்டும், பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அந்த எதிர்பார்ப்பு உள்ளது. அவர் அங்கே செல்லுவது
திருச்சி கிழக்குக்கு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா அதெல்லாம் தவறான தகவல். நான் முதல் நாளே சொல்லிட்டேன். முதல் நாள் சந்திப்பிலேயே இடைத்தேர்தல் எதிலும் நான் பங்கேற்கப் போவதில்லை என்று சொல்லிவிட்டேன். ஊடகங்கள் ஊகங்களாக செய்திகளை பரப்புகிறார்கள். தாவேகாவுக்கு எந்த ஒரு அழுத்தத்தையும் நாங்கள் தரவில்லை. நாங்கள் இந்த இலாக்காவை மாற்றித் தாருங்கள் என்றும் கேட்கவில்லை. திருச்சி கிழக்கிலே போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைக்கவில்லை. இவையெல்லாம் ஊடகங்களே பரப்புகிற ஊகங்களாக இருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படி எந்த ஒரு அழுத்தத்தையும் தாவேகாவுக்கு தரவில்லை. அது உண்மையா இருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.